வெளிநாட்டில இருந்து கள்ள நோட்டு இந்தியாவுக்குள்ள வருது, அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் அப்படின்னு மோடி சொல்றாரு. ஆனா இதை எப்படி சொல்றாங்கன்றது ஆச்சரியமா இருக்கிறது. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரதமரால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு தெரியல. இதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். முதல்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா, வெளிநாட்டிலிருந்து தான் கள்ள நோட்டு உள்ள வருதுன்னா, இதுவரைக்கும் நம்முடைய நாட்டில் கள்ள நோட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள்ல எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரர்கள்? எல்லாமே இந்தியாவில் உள்ள பணத்தாசை பிடிச்சவங்க தான். யாருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, பங்களாதேஷை சேர்ந்தவங்கன்னு யாரையும் கைது பண்ணல. இப்போ இவங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் மேல வழியை போடணுங்கிற நோக்கத்தில் இதை சொல்லுவதை போல இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நாட்டுக்குள்ள ஒரு ஒரு ஊர்ல தேர்தல் நடக்கிறது. இப்போ தஞ்சையில் தேர்தல் நடக்கிறது, அரவக்குறிச்சியில் தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நேரத்தில் பணப்புழக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க? அதுவும் நாட்டுக்குள்ள மக்கள் ஜனரஞ்சகமா போய் கொண்டும் இருக்கிற வழி தடங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தி பொதுவான எல்லா போக்குவரத்துகள்லையும் அங்கங்க செக் போஸ்ட போட்டு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான முயற்சிகளை எடுத்து வேலைகளை பார்க்கறாங்க. ஒரு நாட்டுக்குள்ள சாதாரணமாக மக்கள் நடமாடுவதற்கு வாய்ப்புள்ள இடத்திலேயே இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சு கண்காணிக்க முடியும்னா, வெளிநாட்டில இருந்து உள்ள பணம் வர்றதை உங்களால ஏன் தடுக்க முடியல? அது தடுக்கிறது பெரிய கஷ்டமான காரியமா? ஏன்னா வெளிநாட்டுல உள்நாட்டுக்குள்ள பயணம் பண்ற மாதிரியாக ஜனரஞ்சகமான பயணமும் கிடையாது. ஆல்ரெடி அது 1008 செக்யூரிட்டி இருக்கிறது. இந்த நிலையில பார்டர்ல இருந்து உள்ள கிராஸ் பண்றவங்கள செக் பண்ணி பணம் இருக்குதா இல்லையா என்று பார்த்து பரிசோதித்து அனுப்புவதற்கு எவ்வளவு நேரம் பிடிச்சிரும்? செய்ய முடிந்தால் கண்டிப்பா செய்துவிட முடியும். ஆனா இந்த நேரத்தில் சும்மா ஏதாவது ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு கூட ரெண்டு காரணத்தை சேர்க்கணுமே என்பதற்காக வேண்டி வெளிநாட்டு பணம் சொல்றாங்களே தவிர இந்த வாதம் எல்லாம் ஏற்புடையதாகவே இல்லை.